ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பச்சை சுண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், இந்த பூண்டு, மாங்காய் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வச்சு ஒரு பஜ்ஜி மாதிரி கடைய போகிறோம். மீன் டைம் இங்கே ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வேக வச்சுருக்கோம். இந்த பருப்பில் நான் இப்போ காமிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இது ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஸ்டீம் ஆகுது பார்த்திங்களா குக்கரில். சாப்பாடும் வெந்துடுச்சு. வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கெட்டில், அதை ஃப்ரைங் பேன் வச்சு நம்ம இதை கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஆயில் போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணுறோம். தண்ணியெல்லாம் இதில் ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா வாழைக்காய் சீக்கிரமே அது பாயில் ஆகிடும். கருவேப்பிலை இலைகளை போட்டிருக்கோம், அப்போ நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். பூண்டும் நசுக்கி தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாருங்கள், ஸ்பைசஸ் போடுறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே நம்ம போடுறோம். மிளகாத்தூள் சொன்னது எங்கள் வீட்டில் மிளகா தனியா ரெண்டும் நாங்கள் சேர்ந்தே தான் அரைப்போம். இப்போ அந்த பஜ்ஜிக்கு தேவையான, இப்போது பாருங்கள், அந்த வடகம் தாளிப்பு கொடுக்குறேன். கூடவே ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலைகளை தூவி அதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த வடகமும் காஞ்ச மிளகாவும் இப்போ நம்ம இந்த பஜ்ஜி கடைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் மற்ற சட்டி மிக்ஸி எதுலேயுமே போட வேண்டாம், அதிலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த தாளிப்பை எடுத்து இதில் கொட்டும்போது வாசனை சும்மா ஜம்முன்னு இருக்கும். டேஸ்ட்டும் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் தான். அம்மா ஊட்டாத சாப்பாடு கூட இந்த மா ஊட்டம் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.